Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை அருகே பலத்த சூறை காற்றினால் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் ஏக்கர் ஒன்றிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அந்நியநேந்தல் கிராமத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் திடீரென வீசிய சூறாவளி காற்றால் அனைத்து வாழை மரங்களும் சாய்ந்து சேதமாகின. இதனால் ஏக்கர் ஒன்றிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் பண்ணுறான். அதில் பெரிய விவசாயம் வாழை விவசாயம் ஒரு 25 ஏக்கர் பண்ணுறான். நேற்று எதிர்பாராத விதமாக சூறாவளி காற்று வந்து இரவு 7 மணி போல் வந்து சூறாவளி காற்று அனைத்து வாழைகளையும் சேதப்படுத்திடுச்சு. நல்ல பலன் வர டயத்தில் சேதப்படுத்திடுச்சு. ஒரு வாழைக்கு வந்து 50,000 60,000 வரை செலவு பண்ணியிருக்கான். இதை நம்பித்தான் ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா கூட்டுறவுத்துறையில் பயிர்க்கடன் வாங்கியிருக்கேன். அந்த பயிர்க்கடனை கட்டுற நிலைமை கூட எங்கள்கிட்ட இல்லை. அதனால் தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் முன் வந்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.